டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம்தான் ஹரியானா. ஹரியானா மாநிலத்தில் பாஜகவிற்கு காத்திருந்தது அதிர்ச்சி. கவிழ்கிறதா பாஜக அரசு என்ற கேள்வியை இந்த அதிர்ச்சி எழுப்பியிருக்கிறது. முதல்ல ஏன் இந்த அதிர்ச்சி என்று பார்த்து விடுவோம். பாஜகவிற்கு ஆதரவு அளித்து வந்த 3 சுயேட்சை எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவை வாபஸ் பெற்று விட்டார்கள். இது குறித்து கவர்னருக்கும் அவங்க கடிதம் எழுதிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியை நாங்கள் ஆதரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதனால் பாஜக எம்மாதிரியான ஆபத்தை சந்திக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள ஹரியானா சட்டமன்றத்தில் மொத்தம் எத்தனை தொகுதிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மொத்தம் 90 தொகுதிகள், 2 காலியாக இருக்குது. அப்போது தற்போதுள்ள சட்டமன்ற தொகுதிகள் 88. பாதிக்கும் 1 மேலே இருந்தால் ஆட்சி செய்யலாம். அப்போ பாதிக்கும் 1 மேலே எவ்வளவு? 45 கையில் இருந்தால் ஆட்சி செய்யலாம். ஏற்கனவே பாஜக 46 கையில் வைத்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது 3 பேர் விலகிவிட்டார்கள். பாஜக 40 சீட்டு சொந்தமாக கையில் வச்சுருக்காங்க, 3 பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ தற்போது பாஜக மொத்தம் 43. காங்கிரஸ் கட்சி 30 மட்டும்தான் கையில் வச்சுருக்காங்க. ஜேஜேபி ஏற்கனவே பாஜகவோடு இருந்தாங்க, சமீபத்தில் தான் உடைத்து கொண்டு வந்து விட்டார்கள். அவங்க ஒருவேளை காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னா தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் காங்கிரஸுக்கு சொல்லியிருக்கிறதா காங்கிரஸ் சொல்கிறாங்க. மொத்தம் 40, மேலும் 5 பேர் ஆதரிக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது 45. கணக்கு இவ்வாறு இருக்க காங்கிரஸ் கட்சி சும்மா இருக்குமா? காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாங்க? இல்லை நடவடிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்க? பாஜக அரசை ஹரியானா மாநிலத்தில் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும், உடனே சட்டமன்ற தேர்தல்கள் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சி முன்வைக்கிறது. பாஜக கட்சி என்ன சொல்கிறது? அதெல்லாம் இல்லை, ஃப்ளோர் டெஸ்ட் வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது ஃப்ளோர் டெஸ்ட் வரக்கூட அவசியம் இல்லை. ஆனால் ஃப்ளோர் டெஸ்ட் வந்தால் கூட ஜேஜேபி என்ற கட்சி எங்களோடு உடைத்து கொண்டு போனது இல்லையா? அந்த கட்சி ஒரு 10 எம்எல்ஏக்களை கையில் வச்சுருக்காங்க, சில எம்எல்ஏக்கள் எங்களோட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாஜக அங்கு சொல்லி வருவது குறிப்பிடத்தக்கது. ஹரியானா சட்டமன்ற தேர்தல்கள் எப்பொழுது இயல்பாகவே நடைபெறுவதாக இருக்கிறது அப்படின்னா அக்டோபர் மாதத்தில், இன்னும் 5 மாதத்தில் தேர்தல் வர்றதுக்குள்ள அங்கே ஒரு நிலையில்லா தன்மை ஏற்பட்டு விட்டது. சரி, ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் எப்போதுன்னு கேட்டிங்கன்னா மே 25. மக்களவை தேர்தல் நடக்கும் போதே ஒரு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. ஒருவேளை இந்த இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியான பாஜக வெற்றி பெறுமாயின் பாஜகவுடைய எண்ணிக்கை 1 அதிகமாக உயர்ந்துவிடும். 43 44 ஆயிடும். இன்னும் ஒரு சீட்டு மட்டும்தான் பாஜகவிற்கு தேவைப்படுவது போல் இருக்கும். அதனால் அங்கே என்ன நடக்கலாம் என்று கேட்டீர்களாயின், ஒரு சில எம்எல்ஏக்கள் ஒருவேளை ஓட்டு போடாமலேயே வெளியேறிட்டாங்க அல்லது வரவே இல்லை அவைக்கு அப்படின்னா 88 அப்படிங்கிற எண்ணிக்கை குறையும். உதாரணத்துக்கு 86 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாதிக்கு 1 மேலே 44 இருந்தாலே வெற்றி போதுமானது, ஆட்சி தப்பிக்க அது போதுமானது என்றால் பாஜக கைவசம் 44 வைத்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு கணக்கு தான். இருந்தாலும் எப்படி நடக்குது என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். இயல்பாகவே இன்னும் 5 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல். எது எப்படியோ இந்த நிலையில்லா தன்மையை பாஜகவின் இமேஜிற்கு ஒரு சேதாரத்தை செய்துவிட்டது என்று அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். மாநிலத்தில் சட்டமன்றத்தில் ஆட்சி கவிழுமா கவிழாதா என்பது 2ஆம் பட்சம். மக்களவை தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்களவை தேர்தல் நேரத்தில் இது பாஜகவிற்கு ஒரு சர்க்கிளாகவே பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்லா தன்மை. காரணம் என்னன்னா, மக்களவை சீட்டு அங்கே 10 இருக்கு. 10மே சென்ற தேர்தலில் பாஜக வென்றெடுத்து விட்டது. அதனால் பாஜக நாடாளுமன்றத்தில் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க வேண்டுமாயின் ஏற்கனவே வட இந்தியாவில் எங்கெல்லாம் அதிக அளவில் வென்றெடுத்திருக்காங்களோ அதை மீண்டும் வென்றெடுக்க வேண்டும். அப்படி ஒரு மாநிலம் தான் ஹரியானா. அங்கே 10க்கு 10 அடித்திருக்கிறது பாஜக. எப்படி ராஜஸ்தானில் 25க்கு 25, எப்படி குஜராத்தில் 26க்கு 26 ஏற்கனவே எடுத்து வச்சிருக்காங்களோ அதே போல் ஹரியானாலையும் ஃபுல்லாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த வெற்றியை ரிப்பீட் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் பாஜக இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் தான் அந்த மாநிலத்தில் ஒரு குழப்பம் எழுந்துள்ளது. இந்த குழப்பம் வாக்கு ரீதியாக, ஓட்டு ரீதியாக காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாகுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.